என் தங்கமே, இது இந்த கருப்பனினுடைய சக்தி வாய்ந்த வாக்கு. என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் என்னை தொட முடியும். அப்படி நீ தொட்டு விட்டாயானால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். சரியான நேரத்தில் இந்த கருப்பனை சந்திக்க வந்திருக்கின்ற என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஆனால் கஷ்டங்கள் வேதனைகள் என்பது யாருக்கும் இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் சோதனைகளோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கஷ்டமும் வரும் பொழுதும் நமக்கிருக்கின்ற ஒரே ஒரு பிடித்தம் இறைவன் மட்டும்தான். தெய்வத்தை ஒன்றை மட்டுமே நம் மனதிற்குள் எண்ணங்களாக வைத்துக்கொண்டு நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகின்ற பிள்ளைகளுள் ஒருவரான உனக்கு இன்று இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சக்தி வாய்ந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல மாற்றங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வாழ்க்கையின் பயணம் எதை நோக்கியது, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போவது என்ன என்று என் பிள்ளை யோசிப்பது, உன் மனது படுகின்ற பாடு என்னவென்று நிச்சயமாக உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நல்ல நேரம் என்பது எல்லோருக்கும் எளிதில் ஆரம்பித்து விடாது. அவரவர் செய்கின்ற விஷயங்கள், அவரவர் செய்கின்ற பாவங்கள் என்று இவை எல்லாமும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கான நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேதனைகளையும் கொடுக்கும். நீ சேர்த்து வைத்த பாவம் உன்னை வாழவிடாமல் துரத்தும். நீ சேர்த்து வைத்த புண்ணியம் உனக்கான நல்ல நேரத்தை அதன் பின்னால் கொடுக்கும். அதனால் முதலில் வாழ்க்கை துரத்துகிறதே என்று எண்ணி வருந்தாதே. ஆரம்பத்தில் அத்தனை பிரச்சனைகளையும் என் குழந்தை நீ சமாளித்து வந்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகள் மட்டும்தான் உன் முன்னால் தெரிய வரும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் தோன்ற வேண்டிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நமக்கான சந்தோஷங்கள் அடுத்தடுத்து நம்மை தேடி வரப்போகின்றது என்பதுதான். அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்தை என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் இனிமேல் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக கண்ணார காண வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் இனிமேல் நீ கண்குளிர கண்டு ரசிக்க வேண்டும். இத்தனை காலமும் உன்னுடைய பாவத்தின் பலனாக உன்னுடைய கர்ம பலன்களை அனுபவித்து முடித்து விட்டாய். இனி இந்த கருப்பனை நீ தொட்டிருக்கிறாய் என்றால் இவை எல்லாம் முடிந்தால் மட்டும்தான் உன்னால் என்னை தொட முடியும். அப்படியானால் மட்டும்தான் உன்னால் என் வாக்கினை கேட்க முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அற்புதங்களை எல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத இந்த விஷயங்கள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளை அதை சரியான விதத்தில் நீ எதிர்கொள்ள வேண்டும். சரியான சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்பொழுது இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். எந்த காலத்திலும் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க போகின்றது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையை நினைத்து வருந்தாமல் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொண்டால் போதும். நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்துவேன். கருப்பனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உனக்கான கர்ம பலன்களை ஒரு நாளும் குறைக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ செய்த பாவத்தினுடைய பலனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்குரிய தண்டனைகள் உனக்கு கிடைக்க பெற்றுதான் ஆக வேண்டும். அதனால் அதை அனுபவிக்கும் பொழுது தெய்வம் நம்மை காக்க வரவில்லையே என்று நீ வருந்தக்கூடாது. தெய்வம் உன்னோடு தான் இருக்கும்.
அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். தெய்வம் ஒரு நாளும் உனக்கு துன்பத்தை நினைக்காது. தெய்வம் ஒரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காது. எப்பேற்பட்ட நிலையில் நீ இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னை காப்பது தெய்வத்தின் கடமை. ஆனால் என் பிள்ளையே, அந்த நிலையை உருவாக்கியது நீ செய்த தவறினால்தான் எனும் பொழுது அதை கடந்து வர வேண்டிய சூழ்நிலையும் உனக்குத்தானே இருக்கின்றது. அதை எப்படி உன்னால் கடந்து வர முடியும் என்பதனை நீதானே எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையை கடந்து செல்ல பழக வேண்டும். அங்கே தவறுகளை செய்துவிட்டு அதற்குரிய தண்டனை கிடைக்கும் நேரத்தில் ஐயோ அப்பா, என்னை காப்பாற்றவில்லையே என்று சொல்லி புலம்பாதே. அதாவது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்து தானே ஆக வேண்டும் என்பது போலத்தான் நீ செய்த பாவத்திற்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு விட்டோமே என்று எண்ணி முதலில் சந்தோஷப்படு. இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகும் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் என் பிள்ளை இனிமேல் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மன நிறைவையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வரப்போகின்ற சூழ்நிலைகளில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருப்பதற்கான காரணத்தை நீ உணர்ந்தால் போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் நிச்சயமான கஷ்டத்தை கொடுத்து விட்ட பிறகு உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எதனால் கருப்பன் இத்தனை உறுதியாக உனக்கு துன்பமில்லை என்று சொல்கின்றான் தெரியுமா? ஏனென்றால் நீ ஏறக்குறைய பல பாவங்களுக்கான பலன்களை அனுபவித்து விட்டாய். எப்பொழுது உன் கருப்பன் மீது நம்பிக்கை வைத்து என் வாக்கினை கேட்க தொடங்கினாயோ அப்பொழுதிலிருந்தே நீ தவறுகள் எதுவும் செய்யவில்லை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான செயல்களிலும் என் பிள்ளை ஈடுபடவில்லை. யார் மனதையும் காயப்படுத்தவில்லை. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. யார் கண்ணீருக்கும் காரணமாகவில்லை என்னும் பொழுது இனிமேல் உனக்கு பாவங்கள் இல்லை. அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டாலும் அடுத்தவர்களுக்கு பாவத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனையையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலம் நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக இனிமேல் உனக்கு நல்லதொரு நிலையை காண்பித்து இந்த கருப்பனின் ஆசிகளோடு நல்ல நேரத்தை உனக்கு தொடங்கி வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு. அப்பனை கண்டுவிட்டாலே உனக்குள் தைரியம் வருவது போல சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வந்துவிட வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அப்பன் உன்னை காப்பாற்றுவார். எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்துதான் இந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி உனக்கான நன்மைகளை செய்ய இந்த கருப்பன் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வரவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமேல் உன்னை வாழ வைக்கும். உன்னை தூற்றியவர்கள், உன் மீது வீண் பழி சுமத்தியவர்கள் என்று இவர்கள் எல்லாம் மனம் திருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற சூழ்நிலை வரும். இதையெல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்திட்ட இந்த கருப்பன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.